தான் அப்படின்னு சொன்னார். நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்திருக்கோம் நேரத்தை பத்தி. நேரம் வந்து கண் போன்றது, பொன்னானது, இப்படி எல்லாம் நிறைய பேசிட்டே இருந்தோம். சோ பொன் அப்படிங்கிறது, அதாவது நேரம் பொன் போன்றது அப்படின்னா, பொண்ணை வந்து தொலைச்சிட்டாலோ இல்ல பண்ணிட்டாலோ அதை நம்ம வந்து திருப்பி சம்பாதிச்சுக்கலாம். ஆனா நேரத்தை ஒரு முறை வீணடித்த நேரத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது? திருப்பி கொண்டு வர முடியாது. அப்ப இந்த நேரத்தை வீணடிப்பவைகள் என்னென்ன? அந்த நேரத்தை வீணடிப்பத எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். முதன்மையாக நேரத்தை வீணடிப்பவைனா என்ன? இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷனோட உற்பத்தி வந்து நம்ம செலவழிச்ச நேரம், அந்த ஒரு பொருளை ஒரு ப்ராடக்ட செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் செலவழித்தார்களோ அந்த செலவழித்த நேரத்தை விட அந்த உற்பத்தி திறன் மதிப்பு குறைந்ததாகவோ இல்ல உற்பத்தியே குறைந்ததாகவோ இருந்தா அதை நம்ம நேரத்தை வீணடிப்பவை அப்படின்னு கருதுவோம். அந்த செலவழித்த நேரத்திற்கு உண்டான பயன்கள் இல்லாமல் இருந்தால் அதை நம்ம நேரத்தை வீணடிப்பவை அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு உதாரணமாக நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அந்த தொழிலதிபர் வந்து ஒரு நிமிடங்களை கூட வந்து வீணாக்க மாட்டார். எப்பவுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த நொடியில என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு நாளைக்கு உண்டான 24 மணி நேரத்தையும் திட்டமிட்டு செயல்படக்கூடியதுல மிகப்பெரிய வல்லுநரா இருந்தார். ஆனா அவருக்கு பிறந்த மகன் வந்து அப்படி இல்ல. ரொம்ப நேரத்தை வந்து நேரத்துடைய மதிப்பு தெரியாம வீணடிச்சுட்டே இருந்தார். உடனே இந்த பையனுக்கு வந்து நமக்கு அடுத்து எல்லாத்தையும் ஆள போகிறவன் இவன் தான். சோ இவனுக்கு எப்படி நேரத்தோட மதிப்பை புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தவர் ஒரு நாள் அந்த பையனை வந்து கார்ல கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த தெரு ஓரத்துல இருக்க மூணு பிச்சைக்காரங்க இருக்காங்க. அந்த பிச்சைக்காரங்க கிட்ட என்ன செய்யறாரு அப்படின்னா, ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபாய கொடுக்குறாரு. இந்த பையனுக்கு வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. என்ன நம்ம கேட்டோம்னா அப்பா ₹1 கூட கொடுக்க மாட்டாரு. இந்த 3 பேருக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் ரொம்ப வியப்பா பார்த்துட்டு இருக்கான். வியப்பா பார்த்தோன்னே அவர் என்ன சொல்றாரு அந்த பிச்சைக்காரங்க கிட்ட, உங்களுக்கு வந்து இந்த ரூபாய குடுத்துருக்கேன். நீங்க எப்படி இத மூலதனம் பண்ணி முன்னேறணுமோ முன்னேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு ஆண்டுகள் இந்த பையனுக்கு இதோட ஏன் இந்த மாதிரி அப்பா ₹1,00,000 குடுத்தாரு 3 பேருக்கும்? அநியாயமா ₹3,00,000 வேஸ்ட் ஆக்கிட்டாரே. பிச்சைக்காரங்களுக்கு குடுக்கணும்னு நினைச்சிருந்தா ஒரு ₹5 குடுத்துருக்கலாம், ₹10,000 குடுத்துருக்கலாம், இல்ல எவ்வளவோ ஒரு ஒரு மீகர் அமௌண்ட்டா குடுத்துருக்கலாம். ஏன் இவ்வளவு ரூபாய குடுத்தாரு அப்படின்னு சொல்லி இவனுக்கு ரொம்ப இந்த எண்ணங்கள் வந்து அவன அப்படியே கரைச்சுக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா 1 ஆண்டு ஆயிடுச்சு. 1 ஆண்டு ஆனதுக்கு அப்புறம் திருப்பி என்ன செய்றாரு, அந்த பையன கூட்டிட்டு அந்த இடத்துக்கே திருப்பி போறாரு. உடனே இந்த பையனுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. ஐயோ! திருப்பி அப்பா ஏதாவது ₹1,00,000 எடுத்து குடுத்துருவாரா? எதுக்காக கூட்டிட்டு போறாரு? அப்படின்னு ஒரு யோசனையோடயே அந்த பையன் கூடவே போறான். போறப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல ஒரே ஒரு பிச்சைக்காரன் மட்டும் தான் இருந்தான். உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர்கிட்ட போய் அவர் வந்த உடனே அந்த பிச்சைக்காரன் எந்திரிச்சு நின்னு, அவன் என்ன நினைச்சுட்டான், இன்னைக்கும் வந்து அதே மாதிரி நமக்கு ஏதோ பணம் குடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தான். உடனே அவர்கிட்ட போய், "ஏன்பா நான் தான் போன வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு ₹1,00,000 குடுத்தேனே, அத வச்சு நீங்க முன்னேறி இருக்கலாமே, திருப்பியும் இந்த இடத்துலயே உட்கார்ந்திருக்கியே" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்டவுடனே அவன் சொல்றான், "ஐயா நீங்க குடுத்த உடனே அந்த பணத்த வச்சு எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. நான் அத வச்சு இஷ்டத்துக்கு செலவழிச்சேன், சாப்பிட்டேன், எல்லாம் பண்ணேன். அதனால திருப்பி அந்த ரூபாய் எல்லாம் செலவழிஞ்சு போச்சு. வேற என்ன பண்றதுன்னு தெரியாம என்னுடைய பழைய தொழிலுக்கே நான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றான். உடனே அவர் கேட்கிறாரு, நீங்க வந்து இன்னொருத்தர் இருந்தாரே, அவரு எங்க?" அப்படின்னு கேட்கிறாரு. "ஓ! அவரா? அவரு ஒருத்தர பத்தி எனக்கு என்னன்றது தெரியல. இன்னொருத்தர் வந்து எய்த்தாப்ல ஒரு கடை வச்சிருக்காரு பாருங்க, ஐஸ்கிரீம் கடை. அவருதான்" அப்படின்னு சொல்றாரு. உடனே இவரு நேரா அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு போறாரு. இவர் அடையாளம் கண்டு கொண்ட அந்த ஆ இன்னொரு ஒரு பிச்சைக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்ப மதிப்பு மரியாதையோட அவர கூப்பிட்டு, "ஐயா நீங்க குடுத்தீங்க. நான் அத என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தேன். எனக்கு வந்து தெரிந்த தொழில், அதாவது இந்த தொழில கத்துக்கிட்டா ஈஸியா பக்கத்துல ஸ்கூல், காலேஜஸ் எல்லாம் இருக்கிறதுனால, இந்த இடத்துல நான் இந்த ஒரு ஐஸ்கிரீம் கடைய வச்சேன்னா, நான் முன்னேறலாம்னு நெனச்சு வச்சேன். இப்ப நல்லா போயிட்டு இருக்கேன். எல்லாம் உங்களோட இதனால தான்" அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சிய தெரிவிக்கிறார். அப்ப இன்னொருத்தர் உயரமா இருந்தாரே, அவரு என்ன ஆனாரு? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, "இந்த பக்கத்து தெருவுல போய் பாருங்க.
நீங்க குடுத்த உடனே அவர் அந்த பக்கத்து தெருவுல போய் சூதாட்டத்துல வந்து செலவழிச்சாரு அந்த பணத்த. அதுல கொஞ்சம் பணம் வந்தோனே, ஓ! இப்படிதான் நம்ம சம்பாரிக்க முடியும்னு நெனச்சு தேவையில்லாம என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாத்தையும் இழந்து திருப்பி காலையில பிச்சை எடுத்து மத்தியானம் சூதாடுறாரு. ஏன்னா, அது புடிச்சதுனால அதுலருந்து அவர வெளில வர முடியல. அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் அந்த பக்கத்து தெருவுக்கு போய் பார்க்குறாரு. அதே மாதிரி அந்த 3வது பிச்சைக்காரர் வந்து சூதாடிட்டு இருக்காரு. பிச்சை எடுத்த காசெல்லாம் வச்சு சூதாடுறாரு. இப்ப அவர் பையன பார்க்குறாரு. "அப்பா, இதுதான் வந்து நான் உனக்கு புரிய வைக்க வந்த விஷயம். 3 பேருக்கும் ஒரே மாதிரியான பணம் வந்து தான் நான் குடுத்தேன். அந்த பணத்த தகுந்தபடி எப்படி நம்ம முன்னேற்றத்துக்கு அ உபயோகப்படுத்திக்கலாம். அந்த பணத்த எப்படி திட்டமிட்டு செலவிடலாம்." அப்படின்னு 2வது உள்ளவர் யோசிச்சதுனால, இன்னைக்கு அவர் நல்ல முறையில இருக்காரு. திட்டமிடாம செலவழிச்சதுனால, முதல்ல உள்ளவர் வந்து இன்னும் அதே தொழில பண்ணிக்கிட்டு இருக்காரு. தவறான வழியில செலவழிச்சதுனால, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இன்னும் அதிக மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்காரு. சோ 3 பேருக்கும் எப்படி ஒரே மாதிரியான பணத்த குடுத்தோமோ, அதே மாதிரி தான் உலகத்துல பிறந்த மனிதர்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த கொடுக்கப்பட்ட நேரத்த நம்ம எந்த வழியில செலவழிக்கிறோம்? நம்ம வந்து அதிகமாக நேரம் இருக்கிறது அப்படின்னு நினைச்சு எந்த ஒரு திட்டமிடலும் செய்யாம செலவழிச்சோம் அப்படின்னாலும் நம்ம வாழ்க்கையை இழந்துருவோம். அதே மாதிரி தவறான வழியில நேரத்தை செலவழிச்சோம்னாலும் நம்மளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். சோ திட்டமிட்டு எந்த வழியில செயல்படுத்தணும் அப்படின்னு நம்ம செயல்படுத்துறப்ப நம்ம நேரத்தை மிக அருமையாக உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா நேரம் வந்து எல்லாருக்கும் ஒண்ணுதான். உலகத்தில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரே நேரம் 24 மணி நேரம் தான். ஒரு ஆண்டுக்கு 365 நாட்கள் தான். அப்ப அத நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. நேரத்த வந்து நம்ம செலவழிக்கலாமே வழிய வச்சுக்க முடியாது. அத உணர்ந்தாலே அந்த நேரத்துடைய மதிப்பு நமக்கு தெரிந்துவிடும். அப்புறம் வந்து இந்த பயன்கள் குறைவாக இருத்தல். நம்ம எவ்வளவோ நேரம் செலவழிச்சு ஒரு வேலையை செய்வோம். அந்த வேலையோட பலன் வந்து இருக்காது. அப்ப அந்த செலவழிக்கும் போதே இந்த வேலைக்கு இவ்வளவு நேரம் தேவையா அப்படிங்கறத நம்ம சிந்தித்து செயல்பட்டோமானால் அந்த நேரத்தை வீணடிப்பவைகளிலிருந்து நாம் சுலபமாக வெளிவரலாம். அத வந்து நம்ம தவிர்த்து விடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேரத்தை வீணடிப்பவைகளோட வகைகள் என்னென்ன அப்படின்னு பாக்குறோம். ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட விஷயம், அதாவது தனிப்பட்ட மற்றும் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தனிப்பட்ட மற்றும் தன்னால் கட்டுப்படுத்த இயலாதவைகள். அதே மாதிரி அலுவலகம் சார்ந்த கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள், அலுவலகம் சார்ந்த கட்டுப்படுத்த இயலாத விஷயங்கள். சோ இந்த நேரத்தை வீணடிப்பவைகளை நம்ம 4 வகையா பிரிக்கலாம். இந்த 4 வகைகளும் தனிப்பட்ட மனிதருடைய கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள், தனிப்பட்ட மனிதருடைய கட்டுப்படுத்த இயலாத விஷயங்கள், அலுவலகம் சார்ந்த கட்டுப்படுத்தக்கூடியவை, அலுவலகம் சார்ந்த கட்டுப்படுத்த இயலாதவை என்னென்ன? இத பத்தி நம்ம இப்போ ஒண்ணு ஒண்ணா விரிவா பார்ப்போம். தனிப்பட்ட மற்றும் கட்டுப்படுத்தக்கூடிய நேரத்தை வீணடிப்பவைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன். இப்ப நான் இருக்கேன். என்னுடைய அணுகுமுறை நேரத்தை பொறுத்து எப்படி இருக்கு? இதை நான் மாத்தக்கூடலாம். ஐம் சாரி. எவ்வாறு நான் இதை மாத்தலாம்? இது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, என்னுடைய நான் வளர்ந்த விதம், என்னுடைய கல்வி அனுபவம், என்னுடைய குடும்பம், இதை சார்ந்தே நான் நேரத்தை வீணடிப்பவருடைய விஷயங்கள் வந்து அமையும். இல்ல நேரத்தை சேமிக்கக்கூடிய விஷயங்கள் அமையும். இதுல முக்கியமா அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனிதருடைய பொறுப்பின்மை. அந்த பொறுப்பின்மை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பொறுப்பில்லாம இருந்தோம் அப்படின்னா நம்ம நேரத்தை என்ன பண்ணலாம்? அதிகமாக செலவழிச்சுக்கிட்டே இருக்கலாம். திருப்பி அந்த நேரத்தை பெற இயலாது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நேரத்தை வீணடிப்ப கூடியவை என்னென்ன வகையெல்லாம் அந்த கட்டுப்படுத்தக்கூடிய நேரத்துல வரும் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு மொபைல் எடுக்கிறோம். நம்ம என்ன நினைப்போம்? ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நம்ம வந்து ஆபீஸ்க்கு சொல்லணும், இல்ல நம்ம நண்பருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு எடுத்து வாட்ஸ்அப்ல எடுத்து மொபைல் எடுத்து பார்ப்போம். அந்த மெசேஜை டைப் பண்ணுவோம். டைப் பண்ணிட்டு இருக்கும் போதே இடையில ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும்.
இல்ல மொபைல் எடுத்து ஆன் பண்ண உடனேயே வேற ஒரு விஷயங்கள், ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மென்ட் Amazonல நாள் ஏதாவது ஒரு பொருள பார்த்திருப்போம். அந்த பொருள் ரிலேட்டடான ஒரு விஷயம் வந்து அதுல வந்து விழுகும். வந்து விழுந்த உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம எந்த விஷயத்துக்காக மொபைல் எடுத்தோமோ அத மறந்துருவோம். அத ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சுருவோம். இல்ல அப்படின்னு பார்த்தா, இப்ப நெறைய பேர் ஒரு மிகப்பெரிய ஸ்டடி என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மனிதர்கள் வந்து காலையில எந்திரிச்ச உடனேயே மொபைல் அலார்ம் ஆஃப் பண்ணிட்டு, ஸ்டேட்டஸ் பார்க்கறது எத்தன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 100 மனிதர்களில் 87% பேர் காலையில எந்திரிச்ச உடனே அலார்ம் அடிச்சுட்டு, அலார்ம அணைச்சுட்டு, இல்ல மொபைல எடுத்து டைம் பார்க்க போம்போது, WhatsAppல எடுத்து ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க, இல்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில சொல்ல வர்றாங்க. சோ இதெல்லாம் வந்து நேரத்தை வீணடிக்கக்கூடியவை. அப்புறம் என்ன பண்ணுவோம்? காலையில எந்திரிச்சு கொஞ்சம் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு, மொபைல பார்த்துட்டு, இல்ல வேற ஏதாவது அன்னெசசரி வேலைகள செஞ்சுட்டு, ஆஃபீஸ் கிளம்புறதுக்கோ, இல்ல காலேஜ் கிளம்புறதுக்கோ அரக்க பறக்க ஓடுவோம். சரியான உணவு சரிவிதமான சாப்பாடு சாப்பிட்டுருக்க மாட்டோம். சோ இது எல்லாமே வந்து நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஆனா கட்டுப்படுத்தாம நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, அந்த நேரத்த வீணடிச்சுட்டு இருக்கோம். அதனால தான் இந்த வகையான நேரத்தை வீணடித்தல் அப்டிங்கிறது, நாம் வளர்ந்த விதம், நம்மளோட கல்வி அனுபவம், குடும்பம் இத சார்ந்து இருக்கும். நெறைய பேருக்கு ஒரு பொறுப்பின்மை கூட ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். இன்னைக்கு என்ன? நம்ம வந்து அதாவது மண்டே ப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, அ சனி, ஞாயிறு 2 நாள் அப்படியே வீட்ல இருந்துட்டு, மண்டே ஃபீவர்ன்னு கூட சொல்லுவாங்க. மண்டே மார்னிங் வந்து கிளம்ப போம்போது பார்த்தோம்னா, நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு மாதிரியான ஒரு அ லேசினஸ் இருக்கும். ஸோ ஒரு பொறுப்பில்லாம இருப்போம். அந்த நேரத்த வந்து எப்படி நமக்கு அ ஒர்க்கிங் டே ஆரம்பிச்சுடுச்சு. நம்ம திருப்பி போணும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வந்து நமக்கு வராது. அப்படியே தடுமாறிட்டே இருப்போம். தடுமாறி நேரத்தை வீணடிப்போம். சரியான திட்டமிடல் இல்லாம. இது எல்லாமே தனிப்பட்ட மனிதர் சார்ந்தது. அதுவும் நம்மளால என்ன செய்யக்கூடியது? கட்டுப்படுத்தக்கூடியது. அடுத்த வகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தனிப்பட்ட நேரத்தை வீணடிப்பதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பலவீனமான நேரமின்மை. அதாவது நம்ம ஒரு ஷெட்யூல் ஒண்ணு குடுப்போம். அந்த ஷெட்யூல் எப்படி இருக்கும் அப்படின்னா, சரியான திட்டமிடல் இல்லாததா இருக்கும். குறைபாடுள்ள பழக்கவழக்கங்கள் நெறைய இருக்கும். ஒழுங்கமைக்கப்படாத நேர மேலாண்மையா இருக்கும். தனிப்பட்ட மனிதருடைய பழக்கவழக்கங்கள். இது எல்லாமே நேரத்தை வீணடித்ததற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, தனிப்பட்ட மனிதருடைய கட்டுப்படுத்த இயலாதவைகள் யாராரு? முதல்ல பார்த்தது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த கண்ட்ரோல் பண்ண கூடியதையும் தாண்டி பொறுப்பின்மை காரணமாக திட்டமிடாமல் நிறைய நேரத்த நம்ம வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். இது பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கட்டுப்பாடுலே இருக்காது. நம்மளுடைய கட்டுப்பாடுலே இல்லாம நம்மளுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய விஷயங்கள். முதல்ல பார்த்தோம்னா, அன்எக்ஸ்பெக்டட் திங் உடல்நிலை. எல்லாமே நல்லா நினைச்சிட்டு இருப்போம். நம்ம அதாவது திட்டமிடல்ல வந்து ரொம்ப சூப்பர்வா திட்டமிடுவோம். ஓகே இன்னைக்கு சண்டே, நாளைக்கு மண்டே மார்னிங் நம்ம போன உடனே முதல்ல என்ன பண்ணணும்? இந்த ஒர்க் எல்லாம் முடிக்கணும். நம்ம இதெல்லாம் பெண்டிங் ஒர்க் இருக்கு. இதெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய திட்டமிடலோட நம்ம போவோம். ஆனா மண்டே மார்னிங் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கலாம். இல்ல ரொம்ப ஹெவியான ஹெட்டேக்கா இருக்கலாம். இல்ல குடும்பத்தில் யாருக்காவது ஒரு உடல்நிலை சரியில்லாம இருக்கலாம். இதெல்லாம் நம்மளால கட்டுப்படுத்த இயலாதவை. நம்ம எதிர்பாராத விதமாக நமக்கு நிகழக்கூடியவை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒத்துழைப்பு இல்லாமல் இருத்தல். நம்ம என்னதான் நம்ம இவ்வளவு வேலைகள செய்யணும், இந்த நேரத்துல திட்டமிடணும் அப்படின்னு பார்த்தாலும், நம்மை சார்ந்தவர்களிடமிருந்து நமக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம இருக்கும். இப்ப ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டே இருப்போம். இந்த ஆபீஸ்ல ஒரு ஆடிட்டிங் நடக்குதுன்னே வச்சுக்கோமே. ஸ்டாக் ஆடிட்டிங் நடக்குது. அந்த ஸ்டாக் ஆடிட்டிங் நடக்கிறப்ப நம்ம என்ன நெனைப்போம்? இந்த என்னென்னலாம் ஸ்டாக் இருக்கு, அதோட எத்தன சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டம்ல உள்ள சீரிஸ் நம்பர் என்னென்ன, இது எந்த இயர் வாங்குனது, இது மாதிரியான விஷயங்கள நம்ம என்ன செய்யணும்? நம்ம எடுத்து குடுக்கணும் அப்டின்னா, நமக்கு கீழ உள்ள அசிஸ்டன்ட்ட்டயோ, இல்ல நம்மளோட சப்பார்டினேட்லயோ, இல்ல அதுக்கான ஒரு செக்ஷன்லயோ நம்ம கேட்போம். அப்ப அவங்க அத சரியான நேரத்திற்கு தராமல் இருக்க போம்போது, நம்மளால நம்மளோட வேலைகள சரிவர செய்ய இயலாது. சரி நம்மளே போய் அந்த வேலைகள எடுத்து செஞ்சுக்குவோம் அப்டின்னா, நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எந்த ஃபைல்ல இருக்கு, எந்த இடத்துல இருக்கு அப்டின்னு தெரியாம இருக்கலாம்.
சோ அந்த ஒத்துழைப்பு, சக மனிதர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இருத்தலும் நம்மளுடைய நேரத்தை வீணாக்குவதற்கு முக்கிய காரணம். இப்ப நம்மளே போய் அந்த ஓகே இவங்ககிட்ட நம்ம கேட்டு கேட்டு இவங்க அந்த டீட்டெயில் தரவே இல்ல. நம்மளே போய் அந்த செக்ஷன்ல பார்த்து தேடி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அந்த செக்ஷன்லயே பழகிக் கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு ஒரு நிமிஷத்துல கண்டுபிடிச்சு எடுத்துருவாங்க. இதே தெரியாத ஒருத்தர் போகும்போது, ஒத்துழைப்பு இல்லாமல் நம்மளே போய் எடுத்துக்கலாம்னு நெனச்சு போறப்ப, அவங்க வந்து ப அதாவது சில மணி நேரங்கள், சில நிமிஷங்களுக்கு பதிலாக சில மணி நேரங்கள் வந்து செலவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வரலாம். சோ இது ஒத்துழைப்பு இல்லாமல் இருத்தலும், எதிர்பாராத, கட்டுப்படுத்த இயலாத நேர வீணடித்தலுக்கு முக்கிய காரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எதிர்பாராமல் விருந்தினர் வருகை. இது நம்மளால இந்த அதாவது இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது ஒரு மெஷின் லைஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்பாராமல் விருந்தினர் வருகை அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நான் ஒரு விஷயங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஒரு செயல்பாடு மூலமா நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நானும் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒரு கோவிலுக்காக போயிட்டு இருந்தோம். போற வழியில என்ன பண்ணோம், ஆஹா நம்மளோட ரிலேட்டிவ் வீடு இங்க தானே இருக்கு. நம்ம போய் பார்த்துட்டு வந்துரலாம். இதுக்குன்னு நம்ம இவ்வளவு தூரம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டா அவங்க வீட்டுக்கு போறோம். போகும்போது பார்த்தா, அவங்க 2 பேருமே ஒர்க் பண்றவங்க. அவங்க எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. அந்த வயசான ஒரு அம்மா தான் இருந்தாங்க. அவங்க பொண்ணும் வந்து ஆஃப்டர்நூன் பேட்ச் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. சோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணு ஆஃப்டர்நூன் கிளம்புறது அப்படியே ஸ்ட்ரக் ஆயி நின்றுச்சு. அவங்க வந்து லிமிட்டடா வந்து குக் பண்ணி இருந்திருக்காங்க. நாங்க போனது வந்து நியர்லி ஒரு 12:30. சோ அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணால என்ன பண்ண முடியல அப்படின்னா, இப்ப நம்ம சமைக்கிறதா? இல்ல நம்ம காலேஜ் கிளம்புறதா? அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஓவர் த ஃபோன் நாங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி, இந்த பக்கம் வந்தோம். திடீர்னு உங்க வீட்டுக்கு வந்தோம். உங்களலாம் பார்த்துட்டு போலாம் அப்படிங்கிறப்ப, அவங்களுக்கும் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, எங்களோட ரிலேட்டிவ்வுக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கில்ட்டி ஃபீலிங். இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. நம்ம போய் பார்க்க முடியலையே. சரி ஈவினிங் வர இருப்பீங்களா? இல்ல, இல்ல நாங்க கிளம்புறோம். அந்த வேல பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அப்படின்னு சொல்றப்ப, அவங்களுக்கும் ஒரு கில்ட்டி ஃபீலிங். எங்களுக்கும் வந்து ஒரு பெரிய வந்து ஏமாற்றம். ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம் வந்தோம். நம்ம வந்து அவங்க வந்து சாப்பிட நம்ம வந்து அட்லீஸ்ட் சாப்பிடுறியா? இது பண்றியான்னு கூட கேட்கலையே அப்படின்னு. அவங்களுக்கு என்ன ஐயோ! இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டாங்க. நம்மளோட வேலை எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஃபீலிங். சோ இந்த எதிர்பாராமல் விருந்தினர் வருகை அப்படிங்கிறது வந்து நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு விஷயம். இது எல்லாருமே நம்மளோட வீட்லயும் சரி, ஆபீஸ்லயும் சரி, நெறைய என்ன பண்ணுவோம்? இத வந்து நம்ம அனுபவிச்சிருப்போம். எப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆபீஸ்ல இதே நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே இம்மீடியட்டா இன்னைக்கு ஈவினிங் பெர்மிஷன் போட்டு நம்ம வீட்ல ஒரு வேலைக்கு போயிடணும். இல்ல பெர்சனல் ஒர்க் ஏதாவது பார்க்கணும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம என்ன பண்ணுவோம்? பெர்மிஷன்லாம் எழுதியிருப்போம். ஆபீசர்ஸ் கிட்ட சைன் வாங்கியிருப்போம். எல்லாம் பண்ணுவோம். வென் வி யூஸ் டு ஸ்டார்ட் நம்ம கிளம்ப போம்போது, இம்மீடியட்டா ஏதாவது ஒரு கால் வரலாம். கால் வந்து இந்தந்த டீட்டெயில்லாம் குடுத்துட்டு போங்க. இதெல்லாம் இம்மீடியேட்டா ஹெட் ஆஃபீஸ்ல வந்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மெயிலோ, ஒரு காலோ வரப்போகும்போது நத்திங் கேன் பி டன். நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த எதிர்பாராத விஷயத்தினால நம்ம அத நம்மளுடைய பெர்மிஷன போஸ்ட்போன் பண்ணிட்டு வி ஹேட் டு வொர்க் ஆன் தட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா விபத்து. இந்த விபத்து அப்படிங்கிறது தவிர்க்கவே அதாவது நம்ம இப்பதான் நமக்கு விபத்து வரப்போகுது அப்படின்னு யாரும் கெஸ் பண்ணி ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ எனி டைம் எனிதிங் மே ஹேப்பன். நிலையில்லாத வாழ்க்கை. அப்ப இந்த நிலையில்லாத வாழ்க்கையில நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த விபத்து. அப்ப இந்த விபத்து நடக்கிறப்ப நான் வந்து இன்னைக்கு நான் வந்துருவேன், இந்த ஒர்க்கை நான் இப்ப செஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம எந்த அஷூரன்ஸ் கொடுத்திருப்போம். பட் அந்த அஷூரன்ஸ் கொடுத்தது நம்மளால செயல்பட இயலாமல் போகலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா போக்குவரத்து நெரிசல், டிராபிக் ஜாம். இப்ப சிட்டிஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு நம்ம சீக்கிரமா கிளம்பினாலும் 10 மணி ஆபீஸ்க்கு இல்ல 10 மணி 9:30 மணி காலேஜுக்கு நம்ம 7:00 கிளம்பினா கூட நம்மளால என்ன பண்ண முடியாது? இந்த போக்குவரத்து நெரிசல்ல இருந்து வெளிவந்து கரெக்டான டயத்துக்கு போக முடியாது. சோ இது எல்லாமே வந்து நேரத்தை வீணடிப்பவைகள். ஆனா என்ன பண்ண முடியாது? தனிப்பட்ட ஒரு மனிதரால கட்டுப்படுத்த இயலாத நேரத்தை வீணடிக்கக்கூடிய காரணங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கட்டுப்படுத்தக்கூடிய அலுவலகம் சார்ந்த நேரம் வீணடிப்பவைகள். என்ன கட்டுப்படுத்த சூஸ் பண்ண போகும்போது அதைத்தான் பண்ண வர்றோம் அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒரு குறிக்கோள் இருக்கணும். அந்த குறிக்கோள் இல்லாத செயல்பட ஆரம்பிக்கும் போது அந்த
ஆர்கனைசேஷன் ஆரம்பித்த நேரமும் வேஸ்ட். அதற்காக செலவழித்த அனைத்து விஷயங்களுமே வீணடிப்பவைகளாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மோசமான வேலை சார்ந்த கலாச்சாரம். அதாவது ஒர்க்கிங் கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும். இப்படித்தான் இருக்கணும். ஒரு ஹைரார்கி இருக்கணும். அப்ப அந்த வேலை கலாச்சாரம் அப்படிங்கிறது இப்ப காலையில வர்றோம். உள்ள நுழைஞ்ச உடனேயே சைன போட்டுட்டு என்ன பண்ணுவோம்? ஆ என்னென்ன பெண்டிங் வேலை? ஒரு டேபிள்ல போய் நம்ம உட்கார்ந்து வேலை செய்ய போறோம் அப்படின்னா, இன்னைக்கு என்னென்ன வேலைகள செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல குறிப்பெடுத்துக்குவோம். இந்த குறிப்பெடுத்த வேலையில முதல்ல இத திட்டமிடல் வகுப்புலயே இத பத்தி நம்ம நெறைய பார்த்திருக்கோம். குறிப்பெடுத்த வேலைகள்ல என்ன செய்வோம்? முதல்ல எந்த வேலைய செய்யணும்? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? பிரையாரிடைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எது? இதெல்லாம் லெஸ் பிரையாரிட்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? திட்டமிட்டு பிரிச்சுக்குவோம். பிரிச்சுக்கிட்டு வேலை செய்ய போம்போது, நேத்து உள்ள பெண்டிங் ஒர்க் என்ன? அதுக்கு முதல்ல கான்சன்ட்ரேஷன் குடுப்போம். அதுக்கப்புறம் இன்னைக்குள்ள ஒர்க் என்னென்ன? இப்படின்னு சொல்லி வேலை செய்ய போம்போது, நம்மளுடைய வேலை குறித்த நேரத்துல முடிஞ்சிரும். ஆனா, அதே வேலை சார்ந்த கலாச்சாரம் இப்ப காலையில எந்திரிச்ச உடனே, அதாவது ஆஃபீஸ்க்கு போன உடனேயே பயோமெட்ரிக் வைக்கிறேன். இல்ல சைனா வைக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா என்ன பண்ணிடலாம்? இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வீட்ல இருந்து சாப்பிட்டு வரல. அதனால இந்த கேன்டீன் போய் சாப்பிட்டு வரோம். அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து ஒரு 10 மணில இருந்து 10:45 வரை எல்லா உலக விஷயங்களையும் ஆராய்ச்சி செஞ்சு, நம்ம அதுக்கப்புறம் 10:45க்கு சீட்ல உட்கார்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அந்த கலாச்சாரம் சரியான கலாச்சாரம் கிடையாது. வொர்க்கிங் கல்ச்சர் கிடையாது. அப்ப எப்படி அந்த வேலை அந்த அந்த நிறுவனம் ஒரு சக்சஸ அடைய முடியும்? அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குறைந்த திறன் உள்ளவர்களை வேலைக்கு அமர்த்துதல். குறைந்த திறன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும், எல்லா திறன்களும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயங்களில் தன்னை மிளிரச் செய்யக்கூடிய திறன் எல்லாருக்குமே இருக்கு. இப்ப ஆ இப்ப கூட ரீசென்ட்டா ஈக்வாலிட்டி பத்தி பேச போம்போது சொல்லுவாங்க. இப்ப ஒரு அனிமல் அதாவது யானை இருக்கு, ஒரு ஆ பூனை இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விலங்கு இருக்கு. இவங்க 3 பேர் ஆமை இருக்கு. அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோமே. இதுல எது மரத்தின் மேல முதல்ல ஏறக்கூடியது அப்படின்னு ஒரு போட்டி வச்சாங்க. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கதைகள் ஈக்வாலிட்டி, இன்ஈக்வாலிட்டிக்கெல்லாம் நெறைய சொல்லுவாங்க. அப்ப அவங்கவங்களுக்கான திறன் என்னவோ, அந்த திறனை அறிந்து வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு திறன் அலுவலக கட்டமைப்புக்கு இருக்க வேண்டும். அது இல்ல அப்படின்னு சொன்னா, யானைக்கு மரம் குடுப்பாங்க. பூனைக்கு என்ன சொல்லுவாங்க, வெயிட்ட தூக்குற லிஃப்டிங்க குடுப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா, அது ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பாக, ஒரு அலுவலக கட்டமைப்பாக இருக்க முடியாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குறைந்த திட்டமிடல். இந்த திட்டமிடல் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமானது. அதாவது நேரமும், திட்டமிடலும் ஒரு காயினோட 2 பகுதிகள் போல. இது 2ம் சரியா இருந்துட்டா, அந்த காயின் விலை மதிப்பில்லாத ஒரு காயினாக இருக்கும். சோ அந்த திட்டமிடல் அப்படிங்கிற திறன் குறைந்த அளவுல இருந்தால், ஒரு கட்டமைப்பில் என்ன செய்ய முடியாது? அது ஒரு அலுவலக கட்டமைப்பு என்பது ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பாக இருக்க முடியாது. நேரத்த வீணடிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் செயல்படுகிறது? அந்த அனுபவமின்மை. அந்த அனுபவமின்மை இல்லாம நம்ம செயல்கள் செய்ய போம்போது, அலுவலகம் சார்ந்த நேரம் வீணடித்தல் அதிகப்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதனாலதான் அலுவலகத்துல வேலைக்கு அமர்த்த போம்போது, இந்த ஃபீல்டுல எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிசர்ச்சே எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரிசர்ச் ஸ்டடி பண்றோம். அந்த ரிசர்ச் ஸ்டடி பண்றதுக்கு இன்டர்வியூல வச்சு ஆள் எடுக்கிறோம். அந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட்டோ இல்ல டேட்டா அனலைஸ் பண்றவங்களோ எடுக்க போகும்போது, அவங்களுக்கு ரிசர்ச்னாலே என்னன்னு தெரியாம இருக்கு. இல்ல டேட்டா கலெக்ஷன்னாலே என்னன்னு தெரியாம இருக்கு. இல்ல ரிசர்ச் டூல்னா என்னன்னு தெரியாம இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்கள பணியமர்த்துறதுல எந்தவித பிரயோஜனமும் இல்ல. அவங்களுக்கு ரிசர்ச்னா என்ன? ரிசர்ச் டூல்னா என்ன? அது எப்படி டேட்டா கலெக்ஷன் பண்ணணும்? எல்லா ட்ரெய்னிங்கையும் குடுத்து, அந்த டேட்டாவ கலெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த ரிசர்ச்சுக்கான பீரியடே முடிஞ்சு போயிடும். சோ அனுபவம் அந்த திட்டமிடலும், அந்த அம்
குறைந்த திறன் உள்ளவங்க, அந்த அமைப்பு, செயல்முறை இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்தது. அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து அதுக்கான ப்ராப்பர் ட்ரெய்னிங் குடுத்து, இப்ப போதிய அளவுல அந்த ப்ராஜெக்ட்ட முடிக்கிறதுக்கு டைம் இருக்கு அப்டின்னா, போதிய அளவு அவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுத்து, அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்ட பத்தின ஒரு அவேர்னஸ் குடுத்து, இத பத்தி தான் நம்ம செய்ய போறோம் அப்டின்னு கொண்டு போகும்போது, அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பெரிய சக்சஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்டா வரும். இதே மாதிரி தான் ஒரு அலுவலகத்துல நம்ம செய்யக்கூடிய வேலை இது. இதுக்கான ட்ரெய்னிங் இவ்வளவு நாளு. அப்ப அந்த திறன அவங்களுக்கு வளர்க்கணும். அந்த திறன வளர்க்கக்கூடிய அளவுல அவங்க இருக்காங்களா? அந்த அடிப்படை அறிவு அவங்களுக்கு இருக்கா? அப்படின்னு பார்த்து ஊழியர்கள வந்து தேர்வு செய்ய வேண்டும். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த மோசமான வேலை கலாச்சாரம், தெளிவில்லாத குறிக்கோள், அதுக்கப்புறம் குறைந்த திறனுடைய அலுவலர்கள், அப்புறம் ஓ பிளானிங் இல்லாம இருக்கிறது, குறைந்த திட்டமிடல் இருக்கிறது, அந்த ஸ்ட்ரக்சர், அந்த வொர்க்கிங் கல்ச்சர், வொர்க்கிங் ஹைரார்கி இது எல்லாமே குறைவாக இருக்க போம்போது, என்ன ஆகும்? அந்த அலுவலகம் முன்னேற்றம் அடைய முடியாது. இது எல்லாமே நம்மளால மாற்றக்கூடிய விஷயங்கள் தான். இது மாத்த இயலாத விஷயங்கள் அப்படிங்கிறது இதுல எதுவுமே கிடையாது. அதனால தான் இவைகள் அனைத்தும் என்னது? கட்டுப்படுத்தக்கூடிய அலுவலகம் சார்ந்த நேரம் வீணடிப்பவைகள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கட்டுப்படுத்த இயலாத அலுவலகம் சார்ந்த நேரத்தை வீணடிப்பவைகள். இப்போ உங்களுக்கே ஒரு வந்து இதுல வந்து என்ன நம்ம என்ன சொல்ல வர்றோம்? நேரத்தை வீணடிப்பவைகளை எப்படியெல்லாம் வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு தெளிவு வந்துரும். இதுல கட்டுப்படுத்த இயலாதவைனா என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு ஆர்கனைசேஷன்ல நிதியே இல்ல. பணமே இல்ல. அந்த பணமே இல்லாம அந்த கட்டமைப்பை செயல்படுத்த முடியும் அப்படின்னு நெனச்சோம்னா, அது முடியாது. இது நம்மளால பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஓ! இந்த நிதிய வந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணி தான் நம்ம இந்த வேலைய செய்ய முடியும் அப்படிங்கிறது, நம்ம கையில அலுவலகம் சார்ந்த ஊழியர்களின் கையிலயோ, இல்லை வழிநடத்துபவர்களுடைய கையிலயோ இருக்கிறதில்ல. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, குறைந்த வேலையாட்கள். இப்ப நிதி நிலைமையே மோசமாக இருக்கும்போது, அந்த வேலையாட்கள் எத்தன பேர அதுக்காக நியமிக்கணும்? அப்ப குறைந்த வேலையாட்கள் இருப்பாங்க. இப்போ ஒரு ஆஃபீஸ்ல ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஒரு அம் பெரிய ஆயத்த ஆடை நிறுவனத்துல வந்து ஒரு நாளைக்கு 1000 ஆடைகள் வடிவமைத்து வந்து நம்ம வெளியிடணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய இடத்துல, வெறும் 20 பேர் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 1000 ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் உற்பத்தி பண்ணுனா மட்டுமே, அந்த மோசமான நிதி நிலையில இருந்து வெளியில வர முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆயத்த ஆடை நிறுவனத்துல, வெறும் 20 நபர்கள் இருந்து, அவங்க வேலை செய்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி வேலை செய்வாங்க? ஒரு நாளைக்கு நம்ம 1000 ஆடை ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ ஒரு ஆளு 200 ட்ரெஸ் வந்து நம்ம வடிவமைக்கணும். வடிவமைச்சு அத தைக்கணும். அப்படிங்கிறப்ப அவங்க எவ்வளவு நேரம் உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப உழைக்கும்போது அந்த ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 10 ட்ரெஸ் தான் தைக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில 20 டபுள் மடங்கு வேலையாக போகும்போது, அந்த வேலை சரியான வேலையாக இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்ன ஆகும்? மன அழுத்தம் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, குறைந்த இடம். ஒரு ஒரு இடத்துல வந்து இந்த ரூம் இருக்கு. இந்த ரூம்ல வந்து ஒரு 20 பேரு தான் ஆக்குபை பண்ண முடியும். அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய இடத்துல, நம்ம வந்து ஒரு 40 பேர வைக்கிறோம். இல்ல 30 பேர வைக்கிறோம். அந்த 30 பேர் உட்கார்ந்திருப்பாங்க. எந்திரிக்க போம்போது, "நீங்க கொஞ்சம் எந்திரிச்சுக்கங்க. நான் உட்கார்ந்துக்கிறேன். நான் உட்கார்ந்துக்கிறேன். கொஞ்சம் தள்ளிக்கங்க. வெளில போய்க்கிறேன்." இப்படின்னு நம்மளுடைய நேரங்கள் வந்து எவ்வளவு விரயமாகும். இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த அதாவது ஆரம்ப கட்டத்தில் உள்ள அலுவலகங்களுக்கு வந்து இதெல்லாம் கட்டுப்படுத்த இயலாத நேரத்தை வீணடிப்பவை. அடுத்து பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம சொன்னோம். திறனில்லாத வேலையாட்கள். வேற வழியே இல்ல ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இங்க உள்ள துரும்ப அங்க எடுத்து போட மாட்டாங்க. அவங்களோட வொர்க்கிங் கல்ச்சர் சரியானதாக இருக்காது. ஒரு வேலைய குடுத்து இன்னைக்கு 11 மணிக்குள்ள அந்த வேலைய செய்து முடிக்கணும். நம்ம இத பத்தி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா மறுநாள் 11 மணி வரை அந்த வேலை என்ன செஞ்சிருக்காது. அதுல அத அட்லீஸ்ட் ஓப்பன் பண்ணி என்னன்னு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னமும் சில அரசு அலுவலகங்கள்ல அந்த மாதிரியே தான் இருக்காங்க. அரசு அலுவலகங்கள்ல பொது எல்லா இடங்கள்லயும் எந்த ஒரு அ நிறுவனத்திலயும் பார்த்தோம் அப்டின்னா, திறனில்லாத வேலையாட்கள் இருந்துட்டே தான் இருப்பாங்க.
வேடிக்கையாக ஒரு வாட்ஸ்அப் ஒரு வீடியோ கூட எல்லாருமே பார்த்திருப்பீங்க. என்னன்னா ஒரு ட்ரக்ல இருந்து ஒரு லக்கேஜ் எடுத்து எடுத்து உள்ள போட போம்போது, ஒருத்தர் பின்னாடியே சும்மாவே பக்கத்திலேயே வந்து அத தூக்கிட்டே போயிட்டு திருப்பி தூக்கி கொண்டு வந்து விடுற மாரி பக்கத்துல பக்கத்துல நடந்துட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ஃபன்னி வீடியோவா வந்தது. ஸோ அப்ப என்னது அப்டின்னா, திறனில்லாத வேலையாட்கள் வந்து வேலை செய்வது போல அப்டி நடிச்சுட்டே தான் இருப்பாங்க. வேலை உண்மையா செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் நம்மளால என்ன செய்யவே முடியாது? கட்டுப்படுத்தவே இயலாது. அப்ப அந்த அதாவது நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. அப்படின்னு இருக்கப்ப, அந்த நேரத்த வீணடிக்கிறது அந்த என்டயர் அலுவலக கட்டமைப்பையும் சீரழிப்பதாகவே அமையும். தாமதமான செயல்முறை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நிதி நிலைமை ஏற்கனவே மோசமாக இருக்கு. அப்ப குறைந்த சம்பளம் கொடுக்க போம்போது, அந்த ஊழியர் என்ன செய்வாரு? நான் வெறும் ரூ. 8,000 தான் சம்பளம் வாங்குறேன். இந்த ரூ. 8,000 சம்பளத்துக்கு நான் காலையில வந்து அட்டெண்டன்ஸ் எடுத்து வச்சு, அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ்ல என்னென்ன வேலையெல்லாம் பெண்டிங்ன்னு பார்த்து, புரோகிராமுக்கு இன்விடேஷன் தயார் பண்ணி, இந்த எல்லா வேலையும் பார்க்குறேன்னா, வெறும் ரூ. 8,000 தான் சம்பளம் வாங்குறேன். அப்ப எனக்கு வந்து எப்படி ஒரு டெடிகேஷன் வரும்? அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் நான் வந்து மனதில் நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளால கட்டுப்படுத்தவே இயலாது. அப்போ ஒரு அலுவலகம் வந்து நேரத்தை வீணடிப்பதற்கு தன்னால் கட்டுப்படுத்த இயலாத காரணங்களாக இருக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மோசமான நிதி நிலைமை, குறைந்த வேலையாட்கள், அந்த இடம் சரியாக இல்லாம இருக்கிறது. அதுக்கப்புறம் திறனில்லாத வேலையாட்கள், தாமதமான செயல்முறை, ஆன் டைம் எந்த ஒர்க்குமே கிடையாது அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குறைந்த சம்பளம். இது எல்லாமே தன்னால் கட்டுப்படுத்த அதாவது அலுவலகம் சார்ந்த கட்டுப்படுத்த இயலாத நேரத்தை வீணடிப்பவைகள். அப்ப நேரத்தை வீணடிப்பவைகளை நம்ம எந்த விதமா பார்த்தோம்? 4 விதமா பார்த்தோம். ஒரு தனி மனிதருக்கு கட்டுப்படுத்த கூடிய நேரத்தை வீணடிக்கக்கூடிய செயல்கள், தனி மனிதரின் கட்டுப்படுத்த இயலாத நேரத்தை வீணடிக்கக்கூடிய செயல்கள், அலுவலகம் சார்ந்த கட்டுப்படுத்தக்கூடிய நேரத்தை வீணடிப்பவைகள், அலுவலகம் சார்ந்த கட்டுப்படுத்த இயலாத நேரத்தை வீணடிப்பவைகள் அப்படின்னு 4 காரணங்கள நம்ம பார்த்திருக்கோம். சரி, இப்போ ஒரு வேலைய நம்ம ஒத்தி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒத்தி போடுறதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்க முடியும்? இப்ப காலையில எந்திரிப்போம். ரைட் இன்னைக்கு இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சிடணும். இன்னைக்கு போய் ஈபி பில் கட்டணும். இன்னைக்கு வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட் சப்மிஷன் இருக்கு. இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு போய் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும். இது மாதிரி நிறைய வேலைகள் வச்சிருப்போம். வேலைய வச்சுட்டே இருக்க போம்போது, நம்ம நேரத்தை வீணடிப்பவைகள் தான் என்னென்னன்னு பார்த்துட்டோம் இல்லையா? அதன் காரணமாக ஏதாவது ஒரு விஷயம், நம்ம நல்லதே நினைப்போமே, ஒரு கட்டுப்படுத்த இயலாத தனி மனிதருக்கு உண்டான விஷயம் நடந்துடுச்சு. போக்குவரத்து நெரிசல் வந்துடுச்சு. அந்த போக்குவரத்து நெரிசல் டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டாரு. அப்ப இம்மீடியேட்டா என்ன பண்ணுவாரு? அவரு சில வேலைகள ஒத்தி போடுவாரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு. அந்த ஒத்தி போடுறதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இத பத்தி மிரில் இ டக்ளஸும், பொஹர் அப்படிங்கிற 2 சைக்கியாட்ரிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேரத்த ஒத்தி போடுதலுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடியவை எவை எவை அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அந்த ரிசர்ச்ல அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள், அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறைந்த முன்னுரிமை. எந்த விஷயத்துக்கு நம்ம பிரையாரிட்டைஸ் பண்ணாம இருக்கமோ, எத பத்தி நம்ம கண்டுக்காம இருக்கமோ, அதனால அந்த விஷயத்துக்கு நம்ம நேரத்த ஒத்தி போடுவோம். அடுத்து பார்த்தோம்னா, ஒரு விஷயத்த செய்யறதுக்கு அதிகமான நேரத்த செலவழிப்போம். அந்த அதிகமான நேரத்த செலவழியும் அப்படிங்கிற ஒரு பயமே, நம்ம அந்த வேலைய ஒத்தி போடுறதுக்கு காரணமாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா, இந்த சோம்பேறித்தனம். அது நம்ம சொன்னோம் இல்லையா? மண்டே ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. அது இயற்கையான ஒரு சோம்பேறித்தனம். நம்ம வந்து ஒரு லைஃப விட்டுட்டு அப்படியே வேற ஒரு லைஃப் இப்ப நீங்க நம்மளே பார்ப்போமே, இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? மே மாசம் எக்ஸாம் வேற பரன்னு படிச்சுட்டு இருப்பாங்க. ஸ்கூல் பசங்களா இருக்கட்டும், காலேஜ் பசங்களா இருக்கட்டும். இந்த மார்ச், ஏப்ரல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் மே மாசம் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப ரிலாக்ஸ்டா அத பத்தின எந்த ஒரு கவலையுமே இல்லாம ஜாலியா இருப்பாங்க. திருப்பி வந்து ஜூன் மாசம் ஸ்கூல் திறக்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு சோம்பேறித்தனம் வரும். இது ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இல்ல. நம்மளே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 4 நாள் லீவ்ல இருந்துட்டு 5வது நாள் வந்து ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு நெனச்சோம்னா, மிகப்பெரிய அப்படியே ஒரு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும். ஆனா, அந்த சோம்பேறித்தனம் வந்து இயற்கையானது. எல்லாருக்குமே வரும். அந்த சோம்பேறித்தனத்த வந்து தூக்கி எறியணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும், ரொம்ப காஷியஸா நம்மள எப்பவுமே ஒரு அதாவது அ எக்ஸாம் முடிச்சு லீவு விட்டா கூட,
ஏதோ ஒரு விஷயங்கள அசை போட்டுக்கொண்டே இருக்க போகும்போது, அந்த இயற்கையான சோம்பேறித்தனம் வந்து போயிடும். வெளியில போயிடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அனுபவமின்மை. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருந்தா, அச்சச்சோ! எனக்கு இதுல இந்த ஃபீல்டுல என்னன்னே தெரியாது. இதுக்குள்ள நான் உள்ளவே நுழைய மாட்டேன். அப்படின்னு ஒரு ரீசன சொல்லி வேலைகள வந்து நம்ம ஒத்தி போடுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஒத்தி போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பயம். எங்க நம்ம இத எடுத்தா தோத்து போயிடுவோமோ! அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். எங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ஆ ஓகே நீ வந்து ஒரு ரைட் அப் எழுது, இல்ல தினம் ஒரு டைரி எழுத ஆரம்பி. இப்ப கம்யூனிகேஷன எப்படி வளர்த்துக்கலாம்? அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ண போம்போது, தினம் என்ன செய்யி, ஆ ஒரு டைரி எழுது. என்னென்னலாம் நடந்ததோ அதெல்லாம் டைரியா எழுது. அப்படின்னு சொன்னோம்னா என்ன வரும்? ஐயோ! நம்ம தப்பா எழுதிருவோமோ! நமக்கு தெரியாதோ! அத படிச்சு பார்த்து அசிங்கப்படுத்திருவாங்களோ! அப்படின்ற ஒரு பயம் வந்து என்ன சொல்லுவாங்க? அத ஒத்தி போட்டுட்டே போவாங்க. சோ இது வந்து தோல்வி கண்டு ஒரு பயம். இது ஒரு உதாரணம் தான். ஆனா அந்த தோல்விய கண்டு நம்ம பயந்துட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளால என்னைக்குமே என்ன செய்ய முடியாது? வெற்றி என்பது வந்து ஒரு எட்டா கனியாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இத பத்தின இன்ஃபர்மேஷன் நமக்கு நெறைய வேணும். இது பத்தாது, இது பத்தாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருவாங்க? டம்ப் பண்ணி எந்த ஒரு வேலையும் செய்யாம உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. அதுவும் இந்த ஒத்தி போடுதலுக்கான மிகப்பெரிய காரணம். இப்போ ஒரு ரிவ்யூவே எடுக்கணும். இல்ல ஒரு ரிசர்ச் பண்ணணும். அந்த ரிசர்ச்ல ரிவ்யூ எடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வரப்போம்போது, இந்த ரிசர்ச்னா என்ன? ரிசர்ச் டூல்னா என்ன? இது எதுக்கான ரிசர்ச் இந்த ப்ரப்போசல்ஸ் கேட்குறாங்க. அப்ப இதெல்லாம் நெறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சா தான் நான் அத தொடுவேன். அதுவரை நான் அத தொடமாட்டேன். அப்படின்னு ஒரு காரணம் சொல்லி நம்ம அத ஒத்தி போடுவோம். சோ இந்த ஒத்தி போடுதலுக்கான மிகப்பெரிய காரணமாக மெரிலி டக்ளஸும், ஃபோகர் அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க அப்டின்னா, எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் குடுக்கலையோ, அத ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஒ ஒத்தி போடுவோம். இதெல்லாம் வந்து மனிதருடைய இயற்கையான குணங்கள். அடுத்து பார்த்தோம் அப்டின்னா, அதிக நேரம் செலவாகும் அப்டிங்கிற ஒரு பயம். அதன் காரணமாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஒத்தி போடுவோம். அடுத்து பார்த்தோம்னா, இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனம்ங்கிறது வந்து யாருமே இதுக்கு விதிவிலக்கு இல்ல. எல்லாருக்குமே இந்த சோம்பேறித்தனம் வரும். அடுத்து பார்த்தோம்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இந்த விஷயத்த இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்ல. அதனால இது எனக்கு வேண்டாம். இந்த வேலைய இன்னும் நாளைக்கு செஞ்சுக்கலாம். அதிக தகவல்கள் எனக்கு வேணும். இத நான் செஞ்சேன்னா தப்பா செஞ்சுருவேன். அதனால இத நான் தொடமாட்டேன். அப்படின்னு நாம் ஒரு வேலையை வந்து ஒத்தி போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த ஒத்தி போடுதலுக்கான காரணங்களாக இந்த 2 அறிஞர்களும் இத பத்தி சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நேரத்த வீணடிக்கிறது எது? வீணடிக்கிறது எது? அப்படின்னு நெறைய பேசியாச்சு. நேரத்த நம்ம எப்படி சேமிக்க போறோம்? இந்த நேரத்த சேமிக்கிறதுக்கு இதுக்கு தான் நான் வந்து முதல் வகுப்பிலேயே அதாவது நேரத்தினுடைய முக்கியத்துவத்த பத்தி பேச போகும்போது, அந்த ஒரு கதை சொன்னேன் இல்லையா? அந்த கதைய வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எல்லாருக்குமே 24 கேரட் தங்கம் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு சாரி 24 பவுன் தங்கம் ஒரு நாளைக்கு இருக்கு. அந்த தங்கத்த நம்ம எப்படி ஒவ்வொரு பவுனையும் எப்படி செலவழிக்க போறோம்? அப்படின்னு யோசிச்சு திட்டமிட்டு தானே செய்வோம். அப்ப நமக்கு கிடைத்த 24 மணி நேரத்த எப்படி நம்ம வந்து செலவழிக்கணும்? இந்த நேரத்த நம்ம என்ன வச்சு வச்சு செலவழிக்காம சேர்த்து வச்சுக்க முடியாது. நம்மகிட்டயே இருக்கும். ஆனா நம்ம சேர்த்து வச்சுக்க முடியாது. செலவழிக்க மட்டும் தான் முடியும். சோ அந்த செலவழிக்கிறதுல, அந்த மிச்ச நேரத்தை செலவழிக்கிறதுல, எப்படியெல்லாம் நம்ம நேரத்த சேமிச்சு செலவழிக்கலாம்? அப்படிங்கிறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, முதல் விஷயம் ஸ்டார்ட் ஸ்டார்ட்டிங் ஆரம்பித்தல். வெல் பிகன் இஸ் ஹால்ஃப் டன் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழிய சொல்லுவாங்க. நல்லா குறித்த நேரத்துல சரியாக ஆரம்பித்த ஒரு விஷயம் எப்பவுமே பெரிய சக்சஸ்ஃபுல்லா தான் முடியும். அப்ப குறிப்பிட்ட நேரத்தில் அதை ஆரம்பித்தல் அது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த வேலைய செய்ய போறோம். அந்த வேலைக்கு என்னென்ன திறன்கள்லாம் வேணும்? அந்த திறன்கள் நம்மகிட்ட இருக்கா? நம்மகிட்ட இல்ல அப்படின்னா, அத எப்படி நம்ம கத்துக்கலாம்? கத்துக்கிறதற்கு எத்தன நாள் ஆகும்? அந்த நாளைக்குள்ள நான் வந்து அந்த நேரத்தை வீணடிக்காம கத்துக்கொள்வோமா? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் என்ன செய்ய முடியும்? அந்த நேரத்தை மிச்சப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, உடனுக்குடன் தகவல்களை பரிமாறுதல். இப்ப வந்து ஆஃபீஸ்ல இருந்து கேட்டிருப்பாங்க. ஒரு அலுவலகத்தையே வச்சுக்குவோமே. அது ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து கேட்டிருப்பாங்க. எந்தெந்த ஸ்டாஃப் என்னன்னைக்கெல்லாம் எப்ப ஜாயின் பண்ணாங்க?
எந்த இயர், எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத வந்து என்ன செய்வாங்க கேட்டிருக்காங்கன்னே வச்சுக்குவோமே. அப்ப அந்த தகவல்களை குடுப்பதற்கு அவங்க என்னதுக்காக கேட்டிருப்பாங்க? ஒரு இன்கிரிமெண்ட் போடணும். எத்தன பேரு, எத்தன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தெரிஞ்சா, அதுக்கு பதில் அப்ப என்ன அந்தந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு பெர்சன்டேஜ் வச்சு அவங்களுக்கு இன்கிரிமெண்ட் குடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. சோ அந்த தகவல்கள கேட்டிருப்பாங்க. அந்த தகவல்கள் வந்து கிடைக்காதனால என்ன ஆயிடும்? இன்கிரிமெண்ட் ஸ்டாப் ஆயிடும். இல்ல தவறான இன்கிரிமெண்ட் போடப்படும். சோ கேட்ட தகவல்களை, தேவையான தகவல்களை உடனுக்குடன் பரிமாறும்போது, அது என்ன ஆயிடும்? நேரத்தை வந்து நாம் ரொம்ப ரொம்ப மிச்சப்படுத்தலாம். அடுத்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு வேலைகளை சிறிது சிறிதாக பிரித்தல். இது வந்து சக்சஸ்க்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம். ஜப்பான் நாட்டுல என்ன பண்ணுவாங்களாம் அப்டின்னா, இதுக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங்ல கூட ஒரு முறை இருக்கிறது. என்ன அப்டின்னா, ஹேக்ஸ்டன் முறை அப்டின்னு சொல்லுவாங்க. சோ அது என்ன அப்டின்னா, மிகப்பெரிய வேலை இருக்கு. இப்போ ஒரு ஆராய்ச்சி புத்தகமே எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டடியே பண்ணணும். ஒரு ரிசர்ச் பண்ண போகும்போது, அந்த ரிசர்ச்ல மிகப்பெரிய ஒர்க். ரிசர்ச்ங்கிறது ஆராய்ச்சிங்கிறதே மிகப்பெரிய ஒர்க். அந்த ஆராய்ச்சி வேலைகள, ஐயோ! மலப்பா இருக்கு, இவ்ளோ பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி அத தொடாமலேயே சாரி. அந்த வேலைய தொடாமலேயே நம்ம உட்கார்ந்துட்டே இருந்தோம்னா, அந்த வேலை நடக்காது. அப்ப அந்த ரிசர்ச்ச சின்ன சின்ன விஷயங்களாக பிரித்துக் கொள்ள வேண்டும். எப்படி பிரிச்சுக்கணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் ரிவ்யூ எடுத்துக்கணும். முதல்ல ரிசர்ச்னா என்னங்கிற ஒரு வொர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ரிசர்ச்சுக்கு ரிவ்யூ எடுக்கணும். யார் யாரெல்லாம் இந்த ஏரியால ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த பார்த்து என்னென்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அதோட அவுட்புட் என்ன? இந்த சக்சஸ் ஆச்சா? அப்படிங்கிற விஷயங்களை எடுத்துக்கணும். சோ சொன்ன வேலைகளை இருக்கக்கூடிய வேலைகளை சிறிது சிறிதாக பிரித்து செய்யணும். சிறிது சிறிதாக பிரித்து செய்யும்போது நம்ம என்ன செய்வோம்? மிக ஆர்வமாக, ஓ இவ்வளவு சின்ன ஒர்க் தான், இவ்வளவு சின்ன ஒர்க் தான் அப்படின்னு நினைச்சு அந்த வேலைகளை என்ன செய்வோம்? சுலபமாக செய்து விடுவோம். அப்ப சுலபமாக செய்ய போகும்போது நமக்கு நேரமும் என்ன ஆகும்? அதிகமாக மிச்சப்படும். சோ நேரத்தை சேமிக்கிறதுக்கு வழி வந்து 4 வழிகள். எவ்வளவோ வழிகள் இருந்தாலும், இங்க வந்து நம்ம 4 வழிகள பத்தி பேசுறோம். முதல்ல என்ன அப்டின்னா, குறித்த நேரத்துல ஆரம்பிக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இந்த டயத்துல ஆரம்பிக்கிறோம் அப்டின்னா, இந்த டயத்துல அத நம்ம வந்து ஆரம்பிக்கணும். 2வது விஷயம் என்ன அப்டின்னு பார்த்தா, தேவையான திறன்களை வளர்த்துக் கொள்ளுதல். இப்போ ஒரு கட்டடம் கட்டுற வேலைக்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. அவருக்கு இன்ஜினியரிங் படிச்சு, சிவில் இன்ஜினியரிங் படிச்சு ஒரு கட்டடம் கட்ட போறாரு அப்டின்னா, மெஷர்மென்ட் எடுக்கிறது எல்லாமே என்ன பண்ணணும்? அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு திரைப்படத்துல கூட ரொம்ப ஒரு டாக்டர் கிட்ட மெடிசன் கேட்க போகும்போது, ரைட் சைடு வலிக்குதா? லெஃப்ட் சைடு வலிக்குதா வயிறு? ஆமாமா இந்த கிளாஸ் எடுக்க போகும்போது நான் லீவ் எடுத்துட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்லுவாரு. சோ அது மாதிரி நமக்கு தேவையான திறன்களை வளர்த்துக் கொள்ளாமல் அந்த வேலையில இறங்கணும் அப்படின்னா, நம்மளால குறிப்பிட்ட நேரத்துல அந்த வேலைய வந்து செய்யவே முடியாது. அப்ப தேவையான திறன்களை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தோம்னா, தகவல் பரிமாற்றம். இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். இந்த கம்யூனிகேஷன் கேப் இருந்தது அப்படின்னா, நேரத்தை நம்ம என்ன செய்யவே முடியாது? மிச்சப்படுத்தவே முடியாது. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, தேவையான செய்ய வேண்டிய வேலைய வந்து சின்ன சின்னதா பிரிச்சுட்டு செய்யறது. அப்ப சின்ன சின்னதா பிரிச்சுட்டு செய்யும்போது அந்த வேலை வந்து சுலபமாக செய்யக்கூடிய வேலையாக அமையும். அடுத்து பார்த்தோம்னா, நேரத்தை வீணடித்தல எப்படி எல்லாம் தவிர்க்கலாம்? இது நெறைய நம்ம பேசிட்டோம். எப்படி டைம் மேனேஜ்மென்ட் இருக்கும்? டைம் மேனேஜ்மென்ட்டுக்காக வெளிநாடுகள்ல வந்து பல லட்சங்கள் குடுத்து கிளாஸ் போறாங்க. சோ, அப்ப அந்த நேரத்துடைய மதிப்பு வந்து எல்லாருக்குமே தெரியணும், உணர்ந்திருக்கணும். அப்ப முதல்ல வந்து நேரத்தை மதிப்பிடணும். எவ்வளவு நேரம் இருக்கு? இந்த நேரத்துல நம்ம என்னென்ன வேலை செய்ய போறோம்? இந்த வேலைக்கு இந்த ஒ நம்ம குறித்த நேரம், நம்ம வந்து பிரித்து வைத்திருந்த நேரம் வந்து சரியா இருக்குமா? அப்படின்னு மதிப்பிடணும். அடுத்து வந்து பார்த்தோம்னா, நேரத்தை குறித்து வைத்து பழகுதல். இப்ப என்ட்ட ரொம்ப வொர்ஸ்ட்டான ஒரு டைம் மேனேஜ்மென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணலாம்? இத எப்படி தவிர்க்கலாம்? ஒரு 100 பேருகிட்ட நான் வந்து ஒரு பேப்பர் கரெக்ஷன் போடுறேன்.
அந்த 100 பேரோட பேப்பர் கரெக்ஷன் போடுறதுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 100 பேருன்னு கூட வேண்டாம். ஒரு 20 பேர் வச்சுக்குவோம். 20 பேப்பர கரெக்ஷன் போடுறதுக்கு ஒரு 4 நாள் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 4 நாளைக்கு 20 பேப்பர திருத்திருக்கேன் அப்டின்னா, இத நான் குறிச்சு வச்சுட்டு இருக்கும்போது, அடுத்த தடவ என்ன பண்ணுவோம்? ஐய்யய்யோ! 20 பேப்பர் திருத்தறதுக்கு 1 நாள் தான். ஒரு பேப்பருக்கு வந்து ஒரு 1 1/2 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அவன் எக்ஸாம் எழுதுறதே 3 மணி நேரம். அத நம்ம இத்தன நாள் திருத்துறோம். அப்படிங்கிறது எப்ப எனக்கு தெரியும்? அதை குறித்து வைத்துக்கொண்டு நான் அத வந்து என்ன பண்ணணும்? அந்த நேரத்த மதிப்பிட போம்போது தான், எவ்வளவு நேரம் அதாவது அதிக நேரத்தில் குறைந்த வேலை செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது வந்து தெரியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குடும்பத்துல ஒத்துழைப்பு தருது. அதாவது இது ஆணுக்காக இருக்கட்டும், பெண்ணுக்காக இருக்கட்டும் 2 பேருக்குமே குடும்பத்துல வந்து ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே அந்த நேரத்தை வீணடித்தலை தவிர்க்க முடியும். இல்ல அப்படின்னு சொன்னான்னா என்ன ஆக முடியாது? எத்தனையோ வொர்க்கிங் விமன் இப்ப எங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்டடி பண்ணப்ப, இந்த வொர்க்கிங் விமனுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது என்ன? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டேன். அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நாங்க காலையில எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எல்லாம் சமைச்சு வச்சு எல்லாம் பண்ணிடுவோம். எங்களுடைய பசங்களா இருக்கட்டும், இல்ல கணவரா இருக்கட்டும், வெளியில வந்து உட்காருவாங்க. 7 மணிக்கு உட்காருவாங்க. நாங்க 8:30க்கு ஆஃபீஸ் போ வேண்டியதா இருக்கட்டும். பிரஷ் பண்ணாமலேயே கொஞ்ச நேரம் சேர்ல உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேப்பர கொஞ்ச நேரம் எடுத்து கொஞ்சம் ரீட் பண்றோன்ற டயத்துல இது பண்ணுவாங்க. ஸோ அவங்க பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க காஃபி குடுக்க முடியும். எங்களுக்கு கிச்சன்ல வேலை இருக்கும். 2 ஸ்டவ்லயும் வந்து 2 விஷயங்கள் ஏதாவது ஒண்ணுல வந்து டிஃபன் போயிட்டு இருக்கும். ஒண்ணுல சாம்பார் கொதிச்சுக்கிட்டு இருக்கும். இவங்க காஃபி கேட்பாங்களோன்னு நெனச்சு ஒண்ண இறக்கி வச்சுட்டு பால வைப்போம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ பிரஷ்ஷே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு அதனால நேரம் வீணாகும். அப்போ வந்து ஒரு டென்ஷன் வரும் அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த கேஸ் ஸ்டடி எல்லாம் பண்ண போகும்போது. அப்ப அந்த குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே நாம் என்ன செய்ய முடியும்? நேரத்தை மிச்சப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், செய்யற வேலைய மனம் வந்து செய்தல். ஒரு இன்ட்ரெஸ்ட்டா செய்யணும். அது கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பிள்ளைங்க ஏன் படிக்கல அப்டின்னா, எனிபடி கேன் மேக் த ஹார்ஸ் எனிபடி கேன் மேக் த ஹார்ஸ் டூ த பாண்ட். பட் நோபடி கேன் மேக் இட் டூ ட்ரிங்க் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி மனமுவந்து செய்யணும். எனக்கு அதாவது நான் அந்த வேலைய செய்யணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்தால் மட்டுமே, அந்த வேலை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா குறைந்த நேரத்தில் நடக்கும். அடுத்து பார்த்தோம் அப்டின்னா, மனித வளத்தை ஹியூமன் ரிசோர்ஸ் மாதிரி ஒரு விஷயம் உலகத்துல எதுவுமே கிடையாது. அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அந்த அவங்களுக்குள்ள ஒரு பொட்டென்ஷியல சரியான முறையில பயன்படுத்த போம்போது, நேரத்தை வீணடித்தல் வந்து தவிர்க்கப்படும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, திட்டமிடல். இந்த திட்டமிடலை எப்படி திட்டமிடலாம்? தினப்படி என்னென்ன வேலை செய்யணும்? வாரப்படி என்னென்ன செய்யலாம்? மாசப்படி, வருடப்படி அப்படின்னு வீக்லி பிளானர், டெய்லி பிளானர் இப்படி மாத்தி மாத்தி நம்ம போட்டு செயல்பட ஆரம்பிக்கும்போது, அந்த நேரம் வீணடித்தல் என்பது வந்து முழுவதுமாக தடுக்கப்படும். ஸோ இந்த நேரத்தை வீணடித்தல தவிர்க்கிறதுக்கு என்னென்னலாம் பார்த்தோம்னா, நேரத்தோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும். நேரத்த வந்து குறிச்சு வச்சுட்டு பழகணும். அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் இல்லாம எதுவுமே முடியாது. அதுக்கப்புறம் இது ஆணுக்காக இருக்கட்டும், பெண்ணுக்காக இருக்கட்டும். தேர் இஸ் நோ வேரியேஷன். இது ஆணுக்கும் அதேதான், பெண்ணுக்கும் அதேதான். அடுத்தது வந்து இன்வால்வ்மென்ட்டோட செய்யணும். எந்த ஒரு வேலையை செய்தாலும் நாம் வந்து முதல்ல இன்வால்வ்மென்ட்டோட செய்யணும். அதுக்கப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸஸ தக்க முறையில பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் பிளானிங். பிளானிங்கிறது வந்து தட் இஸ் இயர்லி பிளான், மந்த்லி பிளான் அப்படின்னு ஒவ்வொரு நாட்களுக்கும் உண்டான பிளான்கள கூட நம்ம போட்டு வச்சு, நம்ம வந்து நேரத்தை வீணடித்தல தவிர்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா, நம்ம அடுத்த யூனிட்டுக்கு போறோம். மன அழுத்தமும் அதை அதோட மன அழுத்தத்த அணுகுமுறையும், அத கையாளும் விதமும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். நம்ம மன அழுத்தத்திற்கான காரணம் என்ன? மன அழுத்தம்னா என்னன்னு முதல்ல பார்த்தோம். ஏதாவது ஒரு இன்சிடென்ட்னால நம்ம உடல் சார்ந்தோ, இல்ல மனம் சார்ந்தோ ஒரு பிரச்சனை ஏற்படுறது தான் மன அழுத்தம். இந்த மன அழுத்தத்தை எவ்வாறெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த நேரத்தை கையாளுவதற்கும் மன அழுத்தத்திற்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. அந்த தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தவறான திட்டமிடல் இருக்க எல்லாருக்குமே மன அழுத்தம் வரும். நடந்தது நடந்து போச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற ஒரு சிந்தனைய கொண்டு வரணும் அப்படின்னா, சரியான திட்டமிடல் வேணும். அப்ப எப்படி நம்ம இத கையாள போறோம்? அப்படிங்கறத தான் நம்ம இங்க பார்க்க போறோம். மன அழுத்தத்தை எப்படி அறியலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது முதன்மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு 3 ஸ்டேஜ் இருக்கும்.
முதல் தலையிடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மன அழுத்தத்த தவிர்க்கிறது. 2வது தலையிடல் என்னன்னா, மன அழுத்தத்த குறைக்கிறது. 3வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, மன அழுத்தத்தினால் பாதித்தவருக்கு ரீஹாபிலிடேட் பண்றது. மறுவாழ்வு அளிக்கிறது. ஸோ இந்த 3 விஷயங்களும் மன அழுத்தத்தை எப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்? அதுல என்னென்ன ஸ்டேஜ் இருக்கு? அப்படிங்கிறத நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, முதல் நிலை. இப்ப தனிப்பட்ட மனுஷருக்கான மன அழுத்தத்தை எப்படி தடுக்கலாம்? அப்படின்னு முதல்ல பார்க்க போறோம். முதல் நிலை என்ன? ஆரம்பத்திலே மன அழுத்தம் ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்டா அதாவது முந்தைய வகுப்புகள்ல நான் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு 15 நாட்களுக்கு மேல நீடிச்சுச்சுன்னா, மன அழுத்தத்தை ஏற்படுத்துச்சுன்னா, இம்மீடியட்டா அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்? அதிக கவனம் செலுத்தி அந்த மன அழுத்தத்துல இருந்து வெளிவர வேண்டும். ஈவன் ஒரு குடும்ப உறுப்பினரோட இறப்பு கூட இதுக்கு வந்து ஒரு உதாரணம். இந்த குடும்ப உறுப்பினரோட இறப்பு வந்து அதாவது தாங்க முடியாத மன அழுத்தமாக இருக்கும். 1 நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும், ஒரு 10 நாள், 15 நாளைக்கு மேல நம்மளோட எண்ணங்கள் வந்து வேற திசையில மாறல அப்படின்னா, நம்ம நார்மலா இல்ல அப்படின்னு அர்த்தம். அந்த கவலை, அந்த இறப்பு, அந்த வருத்தம் எல்லாமே மனசுல இருந்துட்டே இருக்கும். ஆனா, அந்த கவனங்கள் வந்து கொஞ்சம் மாறி மாறி வந்து, அது சிந்திக்காம இருக்க போறதில்ல. அடிமனசுல இருக்கும். சோ அத வந்து அந்த தொடர்ந்து வெளியிலேயே வெளிப்படுத்திக் கொண்டு இருந்தோமானால், அது வந்து பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கும். சரி, இப்ப தனிப்பட்ட மனிதருக்குடைய மன அழுத்தத்தை எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் நிலை மன அழுத்தம் இருக்கு. முதல்ல சொன்னோம் இல்லையா? மன அழுத்தத்த தவிர்க்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போறோம். பாசிட்டிவ் எண்ணங்கள, அதாவது நேர்மறையான எண்ணங்கள நெறைய வளர்த்துக் கொண்டே போக வேண்டும். இவன் வர்றான் வந்து என்னை திட்டிட்டே இருக்கானே! ஒருத்தர் ஒரு ஹையர் அஃபிஷியல் வர்றாங்க. வந்து என்ன நீங்க வேலை பார்த்துருக்கீங்க? இந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் தப்பா இருக்கு. போன வருஷம் அக்கவுண்டே இதையும் டேலி பண்ணி பாருங்க. இதுல இந்த ஹெட்டுக்கு இவ்வளவுதான் நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த வருஷம் வந்து அதிகமாயிடுச்சு. அப்படி இப்படின்னு திட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அது மன அழுத்தம். ஐயோ! என்ன இப்படி திட்டிட்டு போயிட்டாரு, இப்படி திட்டிட்டு போயிட்டாரு. அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக போகும்போது மன அழுத்தம் வருவதற்கான முதல் அறிகுறியாக அது இருக்கும். அதே வந்து ஒரு நேர்மறை எண்ணங்கள வளர்த்துக்கிட்டோம்னா, ஓ! நம்ம செஞ்ச தவறு இனிமே அடுத்து செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு இண்டிகேட் பண்றாரு. அப்படின்னு சொல்லி நம்ம செய்த தவறை வந்து எப்படி பண்ணலாம்? இல்ல தவறு இல்லங்கிறத எப்படி நிரூபிக்கலாம்? இல்ல நான் இதுக்காகத்தான் இத செஞ்சேன்னு நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம்? அப்படின்னு நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொண்டோமானால், இந்த மன அழுத்தத்திலிருந்து நம்ம முதல் நிலை மன அழுத்தத்திலிருந்து நம்ம வெளியில வரலாம். அடுத்து பார்த்தோம்னா, ஓய்வு நேரங்கள சரியாக பயன்படுத்துதல். அதாவது இந்த மன அழுத்தத்திற்கு முக்கிய காரணம், அத முதல் நிலையான மன அழுத்தத்திற்கு முக்கிய காரணம் என்னன்னா, நமக்கு இப்போ ஓய்வு நேரம் அது. அதாவது சில வெளிநாடுகள்லலாம் என்ன பண்றாங்க அப்டின்னா, ஒரு சின்ன நேப் இருந்துட்டு அவங்க வேல பார்க்க போம்போது, ஒரு குட்டி தூக்கம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? மதியான அளவுல வந்து 2 குரூப்பா பிரிச்சாங்களாம். அலுவலர்கள் நம்ம ஒரு ஃபேக்டரியில வேலை செய்றவங்கள 2 பிரிவாக பிரிச்சு, ஒருத்தவங்கள வந்து கன்டினியூஸா வேலை பார்க்க சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த ப்ராடக்ட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உபயோகப்படுத்துனாங்க. ஒருத்தவங்கள என்ன பண்ணாங்க, ஒரு குரூப்ப என்ன பண்ணாங்க அப்டின்னா, நீங்க வந்து சாப்ட்டுட்டு ஒரு ஒரு சின்ன நேப் எடுத்துக்கங்க. ஓய்வு நேரத்த வந்து நீங்க சரியா பயன்படுத்திட்டு, நீங்க அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்ட ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு டால் மேக்கிங் கம்பெனில. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, முதல் குரூப் வந்து கன்டினியூஸா டால் மேக் பண்ணிட்டே இருந்தவங்க. காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணி 1:30 மணி வரை என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 60,000 பொம்மைகள வந்து உற்பத்தி செஞ்சிருந்தாங்க. அதாவது இந்த லஞ்ச் நேரம் எல்லாத்தையும் ஓய்வே எடுக்காம, டீ குடிக்க போகாம, அந்த மாதிரி கரெக்ட்டான இது எந்த கேப்புமே இல்லாம போம்போது, 60,000 பொம்மைகள வந்து அவங்க உற்பத்தி பண்ணியிருந்தாங்க. அதே இன்னொரு டீம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன நேப் எடுத்துட்டு, அவங்க வந்து உற்பத்தி பண்ண பொம்மைகளோட அளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 75,000 பொம்மைகள வந்து உற்பத்தி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓய்வு நேரங்கள சரியாக பயன்படுத்திக் கொண்டு உற்பத்தி செய்ய போம்போது, அந்த திறன் வந்து அதிகமா வெளிப்படும். 2வது வந்து மன அழுத்தம் வந்து குறைவாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 2ஆம் நிலை. 2ஆம் நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மன அழுத்தத்த குறைக்கிறது. ஏற்கனவே எனக்கு மன அழுத்தம் வந்துருச்சு. அந்த மன அழுத்தத்த நான் எவ்வாறு குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உடற்பயிற்சி செய்தல். தொடர்ந்து உடற்பயிற்சி செய்ய போகும்போது, நமக்கு வந்து ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் மெடிடேஷன், தியானம் செய்தல். சரியான சரிவிகித உணவு வகைகள வந்து சாப்பிடுறது.
அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ரொம்ப கான்சன்ட்ரேஷனா வேலை அத பயிற்சி பண்றது. கான்சன்ட்ரேட்டிங் பயிற்சி பண்றது. இது எல்லாமே 2ஆம் நிலை மன அழுத்தம். அதாவது மன அழுத்தத்த குறைக்கிறது. மன அழுத்தம் வராம தடுக்கிறது முதல் நிலை. மன அழுத்தம் வந்தத குறைக்கிறதுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்ல பிசிக்கல் எக்சர்சைஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்கா இந்த நம்மளுடைய தசை எல்லாமே நல்லா சுறுசுறுப்பாகி ரத்த ஓட்டம் வந்து அதிகப்படும். அதுக்கப்புறம் தியானம் பண்ண போம்போது கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். மூளைக்கு வந்து அதிக ஒரு சுறுசுறுப்பு அடையும். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து சரிவிகித உணவு எடுத்தல். சரியான அளவுல இப்ப வந்து இந்த பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு பல ஆராய்ச்சிகள் போச்சு. அதுல வந்து ஒரு ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, கார்போஹைட்ரேட் சாரி கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக சுவாசிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மள சுத்தி ஏதோ அமானுஷ்யம் இருக்க மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் அப்படின்னு ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக சுவாசிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, சரிவிகித உணவு இல்லாதப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆ கார்பன் டை ஆக்சைட வந்து அதிகமா சுவாசிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அதிகப்படும். அப்ப நமக்கு அந்த சுத்தி இப்படி இருக்கும், இருட்டு இல்ல குளோஸ் பண்ண ரூம்ல அப்படின்னா ஏதோ சத்தம் கேட்கிற மாரி இருக்கு, அப்படிங்கிற பயம்லாம் வரும் இல்லையா? அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சரிவிகித உணவு இல்லாததே காரணம் அப்படின்னுலாம் ஒரு ஆராய்ச்சியில வந்து இப்ப நிரூபிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஒருமுக பயிற்சி. நம்ம கான்சன்ட்ரேஷன் கிடைக்கிறதுக்காக சில சில பயிற்சிகள்லாம் வந்து செய்யலாம். இதெல்லாம் பண்ண போம்போது, நமக்கு ஏற்படுத்தப்பட்ட மன அழுத்தத்த வந்து நாம் வந்து பாதியாக குறைக்கலாம். அப்ப படிப்படியா அது குறைஞ்சுட்டே போயிடும். 3வது நிலை மன அழுத்தம். இதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இந்த 3ஆம் நிலை மன அழுத்தம் ஏற்பட்டவங்கள நம்ம என்ன பண்ணணும்? ரீஹாபிலிட்டேட் பண்ணியே ஆகணும். அப்ப ரீஹாபிலிட்டேட் பண்ணணும் அப்டின்னா, அவங்க என்ன பண்ணணும்னா, வெளிப்படையா பேசணும். எனக்கு இதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையில இருந்து நான் இப்படி வெளில வரணும். அப்படின்னு அவங்க என்ன பண்ணணும்? தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசுதல் வேண்டும். அடுத்தது அதற்கு தகுந்த கவுன்சிலிங் ஆலோசனை வந்து குடுக்கப்பட வேண்டும். ஆலோசனை குடுக்கப்பட போம்போது 3வது நிலையான மன அழுத்தம். அதாவது இதுதான் ரொம்ப ஒரு ஆ மிக மிக ஒரு ஆ பயப்பட வேண்டிய ஒரு நிலை. இந்த நிலையில இருக்கவங்களுக்கு மறுவாழ்வு அளித்தல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அலுவலக கட்டமைப்புல மன அழுத்தத்தை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னா, முதல் நிலை மன அழுத்தம். அதாவது வேலைகளை இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும் அப்படின்னு முறைப்படுத்துதல். அந்த தகவல் பரிமாற்றங்கள்ல எல்லாம் உள்ள குறைகளை வந்து சரி செய்தல். முறையான குறிக்கோள்களை அமைத்தல் அப்படின்னு பார்த்துட்டோம்னாலே, இந்த முதல் நிலை மன அழுத்தத்த வந்து அலுவலகம் பொறுத்தவரை நம்ம தவிர்த்து விடலாம். 2வது நிலைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டீம் ஒர்க்க நம்ம அதிகப்படுத்தணும். எல்லாருக்கும் ஹெல்பிங் டெண்டன்சிய வளர்க்கிற மாரியான விஷயங்கள செய்யணும். அடுத்தது பார்த்தோம்னா 3வது நிலை. அது வந்து என்ன பண்ணவே முடியாது. நம்ம அதாவது அலுவலகம் சார்ந்த மன அழுத்தத்திற்கான நிலைகள் இதெல்லாம். சோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஊழியர்களுக்கு வந்து அடிக்கடி ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் கோர்ஸ். அவங்களோட அதாவது ஸ்டாஃப் வெல்ஃபேர் புரோகிராம்ஸ், ஊழியர் நலம் சார்ந்த புரோகிராம்கள் நடத்த போகும்போது, அவங்க அந்த தங்களுக்கு உண்டான பிரச்சனைகள வெளியில சொல்லுவாங்க. சோ அவங்கலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த இதுல இருந்து வெளியில வரலாம். சோ அலுவலகம் சார்ந்த கட்டமைப்புல வந்து மன அழுத்தத்த தவிர்க்கிறதுக்கு இந்த 3 நிலைகளா பிரிக்கிறோம். இந்த 3 நிலைகளுக்கும் சரியான தகவல்களை கொடுத்தல், குழு ஒற்றுமை, அப்புறம் வந்து ஊழியர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தல், இதெல்லாம் செய்ய போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அலுவலகம் சார்ந்த மன அழுத்தம் வந்து முக்கியம் வெளிப்படும். வெளியில வந்து நம்ம அத அனுப்பிடலாம், அந்த மன அழுத்தத்த. ஏன் இந்த மன அழுத்தத்துக்கும் டைம் மேனேஜ்மென்ட்டும் முக்கியத்துவம் குடுக்குறோம் அப்படின்னா, மன அழுத்தம் இல்லாம இருந்தாலே நம்ம நல்ல சிறப்பாக வாழலாம், நல்ல உடல் நலம் இருக்கலாம், மிகப்பெரிய முன்னேற்ற பாதையில நாம போகலாம். சோ இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். குழந்தையில இருந்து பிறந்த குழந்தையில இருந்து அதுக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்படும்னு கூட பல ஆராய்ச்சிகள் நிரூபித்துள்ளார்கள். பசி ஏற்பட போகும்போது ஒரு மன அழுத்தம் ஏற்படும். அதனால அது கத்தும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. குழந்தையில இருந்து மன அழுத்தம் வரை எல்லாருக்கும் இருக்கும். சோ அனைவருக்கும் வந்து நன்றி. இந்த மன அழுத்தத்தையும் அதனுடைய மேலாண்மை முக்கியத்துவத்தையும் பத்தி இந்த வகுப்பில பார்த்தோம். இனி அடுத்த வகுப்பில் மற்ற விஷயங்கள் மன அழுத்தத்தை தடுக்கும் முறைகளை பார்ப்போம். நன்றி.